வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராசிங் ஓவர் அப்படின்னா என்ன, மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ், பயாலஜியில் பயோபாட்னி சாப்டர் 3. ஸோ ஃபஸ்ட்டு கிராசிங் ஓவர் இஸ் ஏ பயாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த டெஃபினிஷன் எழுதிருங்க. The produce new combinations of genes by interchanging corresponding segments between non-sister chromatids of homologous pairs தான் கிராசிங் ஓவர். The term of crossing over யார் காயின் பண்ணுறாங்கன்னா மார்க்கன். 1 மார்க்கில் கேட்பாங்க. The takes place the during pactin ஸ்டேஜில் தான் ப்ரோபேஸ் 1 மியாசிஸில் கிராசிங் ஓவர் நடக்கும். யூஸ்வலி கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் ஜெர்மினல் செல்லில் இருக்கும் டியூரிங் கேமிட்டோஜெனிசிஸ். திஸ் இஸ் கால்டு மைட்டாட்டிக். த ஜெர்மினல் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இட் ஹேஸ் ஏ யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் இன் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். ரேர்லி கிராசிங் ஓவர் எங்கே நடக்காதுன்னா சொமாட்டிக் செல்லில் நடக்காது, டியூரிங் மைட்டாசிஸ். அப்போ இதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறோம், சொமாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் கிராசிங் ஓவர்னு சொல்கிறோம். மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஸ்னாப்சிஸ்ங்கிறது இணை சேர்தல். த பேரிங் ஆஃப் பிட்வீன் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம் இனிட்டேட்டட் டியூரிங் சைக்கோட்டின் ஸ்டேஜில் ப்ரோபேஸ் 1ல் மியாசிஸ் நடக்கும். அப்போ ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து அலைன் ஆகும் சைட் பை சைட். The side resulting for pairs of homologous chromosome called bivalentன்னு சொல்லுவோம். this pairing நம்ம என்னென்னு சொல்லணும்னா சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சினாப்சிஸ்ங்கிறது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சினாப்சிஸ் ஃபர்தராக வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோம். ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸு, ப்ரோடெர்மினல் சினாப்சிஸ், ரேண்டம் சினாப்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ்ங்கிறது பேரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மிடில் நடக்கும் குரோமோசோமில். அதே மாதிரி ப்ரோடெர்மினல் சினாப்சிஸ்ங்கிறது பேரிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த டீலோமியரில் நடக்கும். ரேண்டம் சினாப்சிஸ் பொறுத்த வரைக்கும் பேரிங் ஸ்டார்ட் எனிவேர். டெட்ராய்ட் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஈச் ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஆஃப் பைவேலன் பிகைன் ஃப்ரம் த 2 ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கும். ரிமைன் ஹெல்ட் டுகெதர் சென்ட்ரோமியர். அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ஈச் பைவேலன்ஸ் ஆஸ் ஏ 4 குரோமாட்டிட்ஸ் வந்து இருக்கும், டெட்ரான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ கிராசிங் ஓவருக்குள்ளே வரோம். ஆஃப்டர் டெட்ரா ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிராசிங் ஓவர் நடக்கும். எப்போனா பேக்டின் ஸ்டேஜில். திஸ் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹோமோலோகஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க. 1 or more பாயிண்ட்ஸ் இருக்கும். திஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் நான்-சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் கால்டு கயாஸ்மேட்டா. இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்டில் நோட் பண்ணிக்கோங்க. இன்டீரியரில் 1 மார்க் கேட்பாங்க. அட் த கயாஸ்மா கிராஸ் எப்படி எக்ஸ் ஷேப்பில் இருக்கும் ஸ்ட்ரக்சர். த ஃபார்ம்டு இயர் பிரேக்கிங் ஃபார் ரீஜாயினிங் த 2 குரோமாட்டிட்ஸ் அக்கர்ஸ். திஸ் ரிசல்ட் ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் த ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன். ஸோ இதை எழுதிட்டு லாஸ்ட்டாக ஸ்டெர்மினேஷன் வந்து பார்த்துன்னு எழுதணும். ஆஃப்டர் கிராசிங் ஓவர் கயாஸ்மா ஸ்டார்ட்ஸ் மூவ் த டுவர்ட்ஸ் த டெர்மினல் எண்ட் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் நவுன் ஆஸ் டெர்மினேஷன். த ரிசல்ட் ஆஃப் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து கிராசிங் ஓவர். ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாக்டீரியா, ஈஸ்ட்டு, ஃபங்கை, ஏர் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாத்துலேயுமே கிராசிங் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் புக் பேக்கில் ஷேர் பண்ணிடுங்க.